ஹலோ கைஸ், நேற்று வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்ச 2026 சட்டமன்ற தேர்தலோட ரிசல்ட் தான் கைஸ் வந்திருக்கு ஃபைனலாக. ஆனால் நம்ம டிவிக்கே கட்சி பார்த்திங்கன்னா 108 தொகுதியில் கைஸ் என்னென்னலாம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒவ்வொன்றா வந்துருந்தேன். கூத்தாடி கட்சின்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மாநாடெல்லாம் சும்மா நடத்திட முடியுமா அண்ணன் சொன்ன மாதிரி. ஆனால் மாநாடு நடத்தி காமிச்சார். அதுக்கப்புறம் கைஸ் 234 தொகுதியில் ஆட்களை நிப்பாட்ட முடியுமா அப்படின்னாங்க. ஆனால் அண்ணன் நிப்பாட்டி காமிச்சார். அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அவ்வளோ லேஸ் இல்லையா, ஆனால் ஆட்சியை பிடிச்சி காமிச்சார். ஆனால் அந்த கதறல் சத்தம் ரொம்ப இருக்குது கைஸ். அண்ணன் அந்த தூரம் மெஜாரிட்டி எடுத்து வந்ததுக்கப்புறம் சுற்றி போதே கதறல் சத்தம் தாங்க முடியலை. எங்கள் ஊர் சைடில், உங்கள் ஊர் சைடில் எப்படின்னு எனக்கு தெரில. நான் எங்கள் ஊர் சைடெல்லாம் சுற்றி முற்றி இருக்கிறவங்க அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, இருந்தாலும் கதறல் சத்தம் தாங்க முடியல. திமுக எதிர்கட்சியாக வந்தும் ஸ்டாலினு குளத்தூரில் அவுட்டு கைஸ். முதல்ல அண்ணன் சூப்பராக வின் பண்ணியிருக்காரு. என்னென்னலாம் சொன்னாங்க ஃபைனலாக பேசினவங்களுக்கு நம்ம ரிப்பீட் கொடுத்துருக்கோம். இந்த வரலாறு எப்படி 1967 அண்ணா ஒரு புரட்சி பண்ணாரோ, 1977 எம்ஜிஆர் ஒரு புரட்சி பண்ணாரோ, அதே மாதிரி 2026 நம்ம அண்ணன் ஹிஸ்டாரிக்காக எழுதியிருக்காரு. இதுக்கப்புறம் தமிழ்நாடு நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருப்போம். அதனால் கான்ஃபிடண்ட்டாக இருங்க. வெற்றி நமக்கு கிடச்சிட்டு நல்லதே நடக்கும். சீக்கிரம் அண்ணன் பதவி ஏற்பார். அதை நம்ம கண்ணால் பார்க்க போகிறோம். இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.